நீங்க மாந்திரிகத்துல ஒரு குருஜியா இருக்கீங்க. உங்களுக்கு முதற் கடவுள்னா யார சொல்லுவீங்க? இந்த உலகத்துல வந்து நம்ம முதல் கடவுள் யாருன்னா, நம்ம படைச்சது வந்து பார்த்தோன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு. அவங்கலாம் கண்ணுக்கு தெரியாதவங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு யார் இருக்கிறாங்கன்னா, நம்ம தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தை தான் நமக்கு முதல் கடவுள். ஏன்னா, இந்த உலகத்துல வந்து பார்த்தோன்னா, இப்போ பிரம்மான்னு கூட சொல்றோம். அந்த பிரம்மா வந்து படிச்சாருன்னு சொல்றோங்க. ஆனா பார்த்தோன்னா, பிரம்மா படிச்சது நீ பார்த்தியா, நான் பார்த்தியா யாரும் படிக்கிறது. ஆனா, இன்னைக்கு ஒரு தாய் தான் கஷ்டப்பட்டு 10 மாசம், 11 மாசம், 9 மாசம் சுமந்து அந்த வலி உயிருக்கு உயிருக்கு போராடி ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஈன்றெடுக்கும்போது தான் அந்த வயிறு தான் வந்து பார்த்தோன்னா கோயில், கருவறை. அப்படியாப்பட்ட கருவறை கோயில் தான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் முதல் கடவுள்னு நான் சொல்லுவேன். அந்த தாய் தந்தை தான் இந்த உலகத்திற்கு நம்ம முதல் கடவுள். ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்ம அந்த அந்த தாய் தந்தை இல்லைன்னா நம்ம பிறக்க முடியுமா? இல்ல இயற்கை வந்து எந்த கடவுளாவது படைச்சு இந்த மாரி போட்டுட்டாங்களா? அது சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு ஜெனரேஷன்ல வந்து பார்த்தோன்னா, கோயிலுக்கு இப்ப நானே ஆன்மீகம் தான். அந்தாலயும் ஆன்மீகம் ஓடி ஓடி விநாயகர் வழிபடுறேன். எல்லாமே அவர் தான் முதல் கடவுள்னு கூட சொல்றேன். பட் இருந்தாலும் நமக்கு முக்கியத்துவம் தாய் தந்தை யார் ஒருவர் பக்தியோடு நேசிக்கிறாங்களோ, அப்பதான் அந்த தெய்வமே ஏற்றுக்கும். ஏன்னா, என்னுடைய வழிபாடு முறையில நான் கத்துக்கின முறை வந்து பார்த்தோன்னா, என்னுடைய இதில பண்ணும்போது தாய் தந்தை ஃபர்ஸ்ட்டு வணங்குன்னு எனக்கு விநாயகரே வந்து உணர்த்தினார்.